அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் நேரத்தில் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகணும்னு சொல்லி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து இந்தியா முழுவதும் போட்டியிடுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த கூட்டணியிலிருந்து பல லாபங்களை அறிவித்த பழனிசாமி, கட்சியை காப்பாற்றிக் கொண்ட பழனிசாமி எதற்காக வெளியேறினார்? அதை பாஜகவுக்கு ஆதரவா சில ஊடகங்கள்ல சில பத்திரிகையாளர்கள் பழனிசாமிக்கு ஆதரவாக இன்றைக்கு குரல் இடுறாங்க. அவங்க அந்த நேரத்தில் என்ன தூக்கிட்டு இருந்தாங்களா, இல்ல பழனிசாமி இன்றைக்கு அந்த கூட்டணியை பற்றி என்ன தவறுன்னு கேட்கறது காரணம், கூட்டணி அமைப்பது ஒரு கட்சியோட அமைப்பது தவறு இல்லை. ஏற்கனவே கூட்டணியை விட்டு பாஜகவுக்கு முக்கியமான தேர்தலான பாராளுமன்ற தேர்தல் அப்ப எதுக்கு வெல்ல முடியாதீங்க, என்னெல்லாம் பாஜகவுக்கு எதிராக பேசினீர்கள், பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று என்னெல்லாம் பேசினீர்கள். இப்பயும் சொல்ற பழனிசாமி நண்பகத்தன்மையற்றவர், துரோகத்தை தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாது. இப்பயும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா பாஜக கூட கழட்டி விட தயாராக இருப்பார் என்பது. ஆனா விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை. ஏன்னா அவர் தலைமையில கூட்டணி அமைக்கணும், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு. திரை உலகத்தில் உச்சபட்ச நடிகராக இருந்து நிறைய ஏர்னிங்ஸ்லாம் பெற்றுக் கொண்டிருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா? அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு பழனிசாமியை முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா? நடக்காத ஒன்றை இவர் இன்றைக்கு வெளியில அவங்க தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்றைக்கு அந்த கூட்டணி பலவீனமாயிட்டு இருக்கு. அது பாஜகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். பழனிசாமி என்றைக்கு ஏப்ரல் 12 கூட்டணிக்கு வந்தாரோ அவர்கள் கடினமாக கஷ்டப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரு அணியில வரணுங்கிறதுக்காக டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்கள் செய்தாலும், பழனிசாமி தலைமையில் அதுவும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் போது அந்த கூட்டணி பலவீனமாகிட்டு இருக்கு. இன்னும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த கூட்டணி பலவீனமாகத்தான் ஆகும். தேர்தல் நேரத்தில் பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் அது 15% கீழே தான் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிற இடிஎம்கே அமைத்திருக்கிற கூட்டணி பெறும். இதை நீங்க பொறுத்திருந்து பாருங்கள். 2026 தேர்தலில் உங்க கட்சி தாவேகாவோட கூட்டணி எங்க கூட்டணியெல்லாம் நான் உங்களுக்கு பல ஊடகங்கள்ல சொல்லிட்டேன். எங்க கூட்டணியெல்லாம் நாங்க டிசம்பர் மாதத்துல தான் முடிவுக்கு வர முடியும்.